இந்த எம்எஸ் தோனி என்னதான் ஏன் பண்றாருன்னு கேட்டீங்க அவரு ஃபேமிலியோட வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிருக்கிறாப்புல. இந்த வருஷம் கிறிஸ்துமஸ்க்கு அவர் வேற மாதிரி கிறிஸ்துமஸ் தாத்தாவே மாறி அந்த கெட்டப்ல ஃபேமிலி கூட என்ஜாய் பண்ணி இருக்காப்புல. தல தோனி அவர்கள் அவங்க ஒய்ஃப் கூடவும் குழந்தை கூடவும் எடுத்த போட்டோஸ் நிறைய சமூகத்துல வெளியாகி இருக்குது. அது கூட கீர்த்தி சனன்ற நடிகையும் கிறிஸ்துமஸ் தாத்தா வேஷம் போட்டிருக்க தோனி கூட இருந்து கிட்ட நின்று ஹக் பண்ற மாதிரி போட்டோ எடுத்து வெளியிட்டு இருக்காங்க அவங்க இன்ஸ்டா போஸ்ட்ல. இந்த போட்டோஸ்ல எந்த ஊர்ல இருந்து போட்டிருக்காங்க, எங்க இருக்கிறாங்க அதெல்லாம் நமக்கு தெரியாது. பட் ஆனா தல தோனி அவர்கள் இந்த ஐபிஎல் மட்டும் ஆடிட்டு போய் ரிலாக்ஸா விவசாயம் பண்றதும் பைக் ஓட்டு போறதும் வருதும் இல்லாம ஃபேமிலி கூட என்ஜாய் பண்ணி இருக்காப்புல. உங்களுக்கு தல தோனியை பிடிக்கணும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கிரிக்கெட் வரலாற்றுல யூனிவர்சல் பாஸ் அப்படின்னு அழைக்கப்பட்ட கிறிஸ் கெயில் அவர்கள் அவருடைய கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. On behalf of the Dapperbet team and the Universe Boss, we want to wish you a Merry Christmas and a Happy New Year when it comes. ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் போர்டு இந்திய அணிக்கு ஒரு பெரிய துரோகம் பண்ணிட்டு தான் மீடியால பரவலா போயிட்டு இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க டீமுக்கு நெட் பிராக்டிஸ் பண்றதுக்கு நல்ல பிச்சு கொடுத்ததாகவும் நம்ம இந்திய அணி நெட் பிராக்டிஸ் பண்றதுக்கு ஒரு மொக்க பிச்சு கொடுத்ததாகவும் பவுன்சி பிச் இல்லாம பிளாட் பிச்சு கொடுத்ததா கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அவங்களுக்கு பிராக்டிஸ் பண்ணும்போது எம்சிஜில பவுன்சிங் ஆகிற மாதிரி ஒரு பிச்சு கொடுத்துச்சு, நம்மளுக்கு சாதாரண பிச்சு கொடுத்துறா கம்ப்ளைண்ட் வந்துட்டு இருக்கு. அதுல ஆஸ்திரேலியாவோட மீடியா நம்ம இந்திய அணி எப்பவுமே ட்ரிகர் பண்ற மாதிரியே விருப்பத்துற மாதிரியே பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க பார்ட் ஆஃப் த ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் டீம் மாதிரி பண்ணுவாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவர்கள் விராட் கோலியை பத்தியும் ஸ்மிதா பத்தி சொல்லிக்கிறாப்புல. என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப டேஞ்சரஸான பிளேயர்ஸ். இவங்க ரன் பாசி இருக்கிற பிளேயர்ஸ். இவங்க கிட்டத்தட்ட 30-40 நிமிஷம் இவங்க களத்துல இருந்தாங்கன்னா கண்டிப்பா இவங்க வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. விராட் கோலி அவுட் ஆஃப் ஃபார்ம்லாம் கிடையாது, இவர் பயங்கர ஃபார்ம்ல தான் இருக்கிறாரு அப்படின்னு ரவிசாஸ்திரி அவர்கள் சொல்லியிருக்காரு. இதே மாதிரி மேத்யூ ஹெட் விராட் கோலியை பத்தி சொல்லிக்கிறாப்புல. என்னன்னா அவரு ஆஃப் சைட்ல பிளாஷ் பண்ணக்கூடாது, டிரைவ் பண்ணக்கூடாது. அவருக்கு தெரியும் கண்டிப்பா இந்த வரப்போற மேட்ச்ல டிரைவ் பண்ணாமே மேட்ச் முடிப்பாருன்ற மாதிரி சொல்லிக்கிறாப்புல. நடந்துட்டு இருக்க இந்தியா வெஸ் ஆஸ்திரேலியா பாக்ஸிங் டே டெஸ்ட் மேட்ச் சாம் கான்ஸ்டாஸ் அப்படின்றவர் இறங்கிருக்கிறாப்புல. அவருடைய டெபியூ மேட்ச். இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே பும்ராவை எதிர்கொண்டு பும்ராவோட பாலையை ரிவர்ஸ் அடிக்கிறாப்புல. ஃபர்ஸ்ட் பாலே மிஸ் பண்ணிட்டாப்புல. அதுக்கப்புறம் நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்தது ஒரு 4-6-4ன்னு சொல்லிட்டு கீழே பும்ரா பாலே கிழிச்சிருக்காப்புல. வேர்ல்டு நம்பர் 1 பவுலர்ன்றதே மறந்துட்டு தம்பி 19 வயசு ஆகுது கீழே கிழிச்சு சிராஜியை கிழிச்சு கடைசியில ரவீந்திர ஜடேஜா பால் அவுட் ஆயிட்டு போட்டாப்புல. பும்ரா பாலே அடிச்ச உடனே நம்ம கிங் கோலி என்ன பண்ணா, தம்பி ரொம்ப ஆடுறாப்புல, 19 வயசுல ஓவர் ஆடுறாருன்னு சொல்லிட்டு கிட்ட சும்மா தட்டி பாத்துருக்காப்புல, ட்விஸ்ட் பண்ணி விட்டுக்கிறாப்புல. நம்ம தம்பி இன்னும் டென்ஷன் ஆயிட்டு இன்னும் அதுக்கப்புறம் தான் அடி அடிச்சிருக்காப்புல. விராட் கோலி உள்ள சும்மா கிட்ட ஒரு மாதிரி பயங்கரமா டஃப் ஆக்கி மேட்சே ஃபயர் ஆக்கிட்டாங்க. கிரௌட தம்பி ஏத்திதான் விடுறாப்புல. தம்பி கான்ஸ்டன்ஸ் என்ன பண்றாப்புல, கிரௌட பார்த்து நல்லா கைத்தட்டி எங்களை என்கரேஜ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காப்புல. இதெல்லாம் பார்த்து ரோஹித் சர்மா தம்பி ரொம்ப ஆடுறாப்புல. இன்னும் ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே ஓவர் சீன் போட்டுங்க இவரை முடிச்சு விடணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணாப்புல, ரவீந்திர ஜடேஜா உள்ள வர வச்சு 2-3 பால்லே முடிச்சு வீட்டுக்கு அமிச்சாப்புல. அப்பவும் தம்பி ரொம்ப பூரிப்பா அப்படியே ஒரு ஜாலியா போனாப்புல. ஆனா வெளில போயிட்டு சமூகம் பண்ணாப்புல. என்னன்னா உங்களோட இன்ஸ்பிரேஷன் யாருன்னு கேட்டோம்னா என்னோட இன்ஸ்பிரேஷன் விராட் கோலி அப்படின்னு சொன்னோன்னு அப்படியே நம்மளாம் உடஞ்சி அப்படியே தூளாய் ஐயோ சரிப்பா நீ ஆடுப்பா, நீ ஒண்ணுமே கவலைப்படாத ஆடுப்பா அப்படின்ற அளவுக்கு சொல்ற மாதிரி பண்ணிட்டாப்புல. டெஸ்ட் மேட்ச்ல பும்ரா அவங்களோட பால யாருமே 6 அடிச்சது இல்லை அப்படின்னு ரெக்கார்டை தம்பி 6 அடிச்சு உடைச்சு வச்சிருக்காப்புல. கிட்டத்தட்ட 4483 பால் போட்டதுக்கு அப்புறம் ஒரு 6 அடிச்சு இந்த ரெக்கார்டை பண்ணிருக்காப்புல. இதுதான் தன்னுடைய ஃபர்ஸ்ட் மேட்ச் தம்பி கிட்டத்தட்ட 62 பாலுக்கு 60 ரன் அடிச்சிருக்காப்புல. 6-4 2 6 அடிச்சிருக்காப்புல. 52 பாலுக்கு 50 அடிச்சிருக்காப்புல. இந்த சாதனையோட தம்பி இதுக்கப்புறம் எப்படி எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணி உலக கிரிக்கெட்ல சாதனை படைப்பாரு பொறுத்து பார்க்கலாம். இந்த மாதிரி நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய்.